தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே தேவகரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கையில சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வேண்டுதல், ரிக்வெஸ்ட் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். அதற்கு ஆதாரமா எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 5:2. தாவீது சொல்கிறார், நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். வேண்டுதல் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பிதாவினிடத்திலே வேண்டுதல் செய்கிறார். ரோமர் 8:27 ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நமக்காக ஜபிக்கிறார். நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, எலிசாவை குறித்து பார்க்கும்போது எலிசா கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்து மரித்து போன பிள்ளையை உயிரோடு கூட எழுப்புகிறதை பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 4:32-33 எலிசா வீட்டிற்குள் வந்த போது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்யும்போது அந்த வேண்டுதலை தேவன் கருத்தோடு கேட்கிறார், கவனமாக கேட்கிறார். பிரியமானவர்களே, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை திருப்பினார். யோபு 42:10 யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னே இருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாமும் ஒருவருக்காக ஒருவர் வேண்டுதல் செய்ய வேண்டும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும். ஒருவர் தாங்க வேண்டும். அன்பிலே தாங்கணும். பொருளினால் மற்றவர்களை தாங்கணும். பணத்தினால் மற்றவர்களை தாங்கணும். மற்றவர்களுக்கு ஆதரவாக இருக்கணும். பிரியமானவர்களே, பவுலுக்காக ஆதரவாக இருக்கிறவர்கள், கழுத்தையே கொடுக்கிறவர்கள் இருந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் ஒருவருக்காக ஒருவர் நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். வேண்டுதல் செய்யும்போது பரிதிமை என்ற குருடன் பார்வையடைந்த இயேசுவினிடத்தில் வேண்டுதல் வேண்டுகிறான். அவன் பார்வையடைகிறான். மார்க் 10:51-52 இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறான் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சகரியாவின் வேண்டுதல் கேட்கப்பட்டது. லூக்கா 1:13 தூதன் அவனை நோக்கி, சகரியாவை பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாய். அநேக இடத்துல ஆண்டவரிடத்துல அநேக பெட்டிஷன், அநேக விண்ணப்பங்களை வைக்கிறோம், அநேக ரிக்வெஸ்ட் ஆண்டவரிடத்துல நம்ம ரிக்வெஸ்ட் பண்றோம். நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலுக்கு தேவன் நிச்சயமாக பதில் கொடுப்பார். அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்ற நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கணும். சங்கீதம் 37:4 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். மனமகிழ்ச்சி, பிரியமானவர்களே, கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியா இருக்கணும். அப்பொழுது இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். பிசாசுகள் கூட பாதாளத்திற்கு போக பயப்பட்டு பன்றிக்கூட்டத்தில் போகும்படி ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டன என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மத்தேயு 8:28-32 நீங்க வாசிங்க. மார்க் 5:1-13 வாசிங்க. மத்தேயு 8:31-32 அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடு என்று அவரை வேண்டிக் கொண்டன. அதற்கு போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பன்றி கூட்டத்தில் போயின. அப்பொழுது பன்றி கூட்டம் எல்லாம் உயர்ந்த மெட்டிருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்திலே மாண்டு போயின என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, சாலமோன் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். 1 ராஜாக்கள் 8:54 சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜெபத்தையும் வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடித்த பின்பு அவன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக தன் கைகளை வானத்துக்கு நேராக விரித்து முழங்கால் படியிட்டு எழுந்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யாருடைய வேண்டுதலை தேவன் கேட்பார்? நீதிமானின் வேண்டுதலை தேவன் கேட்பார். யாத்ராகமம் 5:16 நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. நீதியுள்ளவர்களாய் வாழும் பொழுது நம்முடைய வேண்டுதலை தேவன் கேட்கிறார். ரோமர் 8:26 ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்லது. தேங்க்யூ.